السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. الحمد لله. வலியுல்லா வலியுல்லா ஆண் பாலா இருந்தா வலியுல்லா, பெண் பாலா இருந்தா வலியத்துல்லா. சரியா? அப்படின்னா என்ன? இறை நேசர். வலியுல்லானா அல்லாஹ்வின் வலி, அல்லாஹ்வுடைய நேசர். இது பன்மையில சொல்லும் போது அவுலியா அல்லாஹி, அல்லாஹுடைய நேசர்கள். அதனால அவுலியாங்கிற வார்த்தை பிரபல்யமா அதிகமா மக்கள் இடத்துல, குறிப்பா இஸ்லாமிய சமூகத்துல பிரபல்யம் ஆயிருக்கு. சரியா? சரி, ஹைர். இப்ப இதுல என்னப்பா பேச போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வலியுல்லா அப்படின்னாவே ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் குறிப்பா இந்த ஒரு 40 வருஷமா தான். சரியா? இந்த 40 வருஷத்துக்குள்ள இந்த வலியுல்லாங்கிற வார்த்தை அவங்களுக்கு ஈயத்தை காட்சி காதுல ஊத்துன மாதிரி சில கூட்டத்துக்கு இருக்குது. அது வேற யாரும் இல்ல, வஹாபிகளுடைய கூட்டம் தான். சரியா? இந்த வஹாபிகள் யாரு, என்ன ஏதுன்னு விளக்க வேணா நீங்களே தேடி பாருங்க. சரி, எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுல பக்கா வஹாபி இருக்கிறான், முக்கா வஹாபி இருக்கிறாங்க. சரியா? இப்ப நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். சரியா? அவங்க விஷயத்துக்குள்ள நம்ம போகல. அவங்களுடைய வழிகேடு, அவங்களுக்கான மறுமையான கூலி அல்லாஹ் வச்சு அவங்களாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க, எல்லா கூட்டமும் நரகத்துக்கு போயிடும், ஒன்னே ஒண்ணுதான் சொர்க்கத்துக்கு போகும். அது எது? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அந்த ஒன்றுதான் சொல்லிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் இருந்த அந்த சுன்னத் வல் ஜமாஅத், அந்த அகீதாவுடைய மக்கள் வழிமார்களை நேசிக்கக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. சரியா? இப்ப இந்த சுன்னத் வல் ஜமாத்துங்கிற போர்வையில நிறைய முக்கா வஹாபிகள் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் சுன்னத் வல் ஜமாத் தான் சொல்லிட்டு மக்களை மூலச்செலவை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது அவங்கவுங்க தான் என்ன பண்ணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடி துவா செய்யணும், இஸ்திகாரா செய்யணும். யா அல்லாஹ், நாங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்லையா, கியாமத்துடைய நெருக்கத்துல காலையில ஒருத்தன் முக்மீனா இருப்பான், ஈமான்தாரியா இருப்பான், இறை நம்பிக்கையாளனா இருப்பான், மாலையில காஃபிர் ஆயிருவான். மாலையில ஈமான் கொண்டிருப்பான், காலையில காஃபிர் ஆயிருவான்னு ஹதீஸ் இருக்குல்ல. அதான் கியாமத்துடைய நாளுக்கு இன்னொரு ஹதீஸ்ல கூட அவருடைய ஈமான பாதுகாக்கிறது நெருப்பு கங்குகளை உள்ளங்கையில வச்சிருக்க மாதிரி ஹதீஸ்ல இருக்குல்ல. இன்னைக்கு அந்த மாதிரிதான் இருக்குது. பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லி சொல்லி எது உண்மைன்னு தெரியாம மக்கள் குழம்பி போகக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு ஆளாயிட்டோம். கியாமத்துடைய அறிகுறி. சரியா? சரி, அதுக்குள்ள போக வேண்டாம், மறுபடியும் நம்ம வலியுல்லாக்குள்ள வந்துருவோம். மறுபடியும் நான் சொல்றேன், இது முழுக்க முழுக்க தரீக்கத்துடைய ஹக்கீக்கத்துடைய விஷயங்களையும் தாண்டி மஅரிஃபத்துடைய விஷயங்களை முழுமையாக பேசக்கூடிய சேனல் இது. சரியா? என்னுடைய மாணவர்களுக்கு மஅரிஃபத்தை போதிக்கக்கூடிய பாடங்களை இதுல அப்படியே பதிவு செஞ்சு இதுல பதிவேற்றம் செய்யறாங்க என்னுடைய மாணவர்கள். இது அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடி இருக்கானோ, யாருக்கு நல்ல நசீபை நாடி இருக்கானோ அவர்களுக்கு இது வழிகாட்டக்கூடியதா இருக்கும். சரியா? அதை தவிர மற்றவங்க இது என்ன பண்ண தேவையில்லை, இதுல விமர்சனமும் செய்ய தேவையில்லை, இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பார்க்கவும் தேவையில்லை. சரியா? அதை விட்டுட்டு சும்மா இதுல குறைகள் சொல்லிட்டு இருக்கிறதுல குதர்க்கவாதங்களும் விதண்டாவாதங்களும் செய்யறது தப்பு. ரெண்டாவது, அதிகமாக இந்த காணொலிகள்ல பெண்கள் பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. இதுல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கமெண்ட்ஸ்ல போடக்கூடிய ஆண்கள் இருக்காங்க. இவர்கள்லாம் ஆண்களா அல்லது மனிதர்கள் தானா இல்ல வேற ஏதாவது ஜந்துக்களான்னு தெரியல. நம்ம வீட்டு பெண்கள் இருக்காங்க, அது போல அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை கமெண்ட்ஸ்ல போடலாமா? அறிவு வேண்டாம், சாப்பாடு தானே சாப்பிட்றோம் நாம எல்லாம். சரியா? அப்ப அது போன்ற நபர்கள் என்ன பண்ணாதீங்க, இதுக்குள்ள வராதிங்க. மற்ற கருத்து வேறுபாடு இருந்தாலும் பாருங்க, தப்பில்லை. ஏன்னா அப்பதான் உங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்துக்கு என்ன ஆகும், சில விளக்கங்கள் கிடைக்க ஏதுவா இருக்கும். சரியா? எது சரின்னு உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்துங்க. சரின்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கங்க, தவறுன்னு தோணுச்சுன்னா விட்டுட்டு போயிருங்க. அதனால ஒன்னும் குற்றம் இல்லை. சரியா? பாக்குறத கொண்டு எதுவுமே குற்றம் இல்லை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, புலியின் முகத்தில் அறிவிருந்தாலும் கற்றுக்கொள், புலியின் முகத்தில் அறிவிருந்தாலும் கற்றுக்கொள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ இல்மு இருக்கு இல்லையா, கல்வி, அந்த இல்மு ஒரு முஃமினுடைய இறை நம்பிக்கையோட தொலைந்து விட்ட, அதாவது கை தவறவிட்ட பொருள். அவர் எதை எங்கு கண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அப்ப இல்மு எங்க இருந்தாலும், அறிவு எங்க இருந்தாலும் எடுத்துக்கொள்ள நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஹதீஸ் போதும், அறிவு எங்கு இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு. சரியா? அப்ப அந்த அடிப்படையில சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதால இருக்கக்கூடிய மஅரிஃபத்துடைய தஸவ்வுஃபுடைய பாதையில இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய பாடத்தினுடைய காணொளி தான் இது. சரியா? இது பிற மக்களுக்கும் பயன்படுத்துங்கிறதுக்காக எடுக்கப்படுது. சரி, ஹைர். வலியுல்லா அப்படின்னு சொன்ன இல்லையா, நிறைய பேருக்கு ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி இருக்குன்ட்டு. வலியுல்லான்னா அவுலியான்னா அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா?
வலியுல்லானா என்ன? அல்லாஹ்வுடைய நேசர். பெண்ணாக இருந்தா வலியத்துல்லா, ஆணாக இருந்தா வலியுல்லா, பன்மையா இருந்தா அவுலியான்னு முதலே சொல்லிட்டோம். சரியா? இப்ப யார் அவுலியா? யார் அவுலியான வானத்துல இருந்து தனியா குதிச்சவங்களா? இல்ல இல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். எந்த ஒரு தசவுடைய பாதையில் இருக்கக்கூடிய, தரீக்கத்துடைய பாதையில் இருக்கக்கூடிய, சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவுடைய எந்த ஒரு இறை நம்பிக்கையாளனோ, எந்த ஒரு வலியுல்லாவையும், எந்த ஒரு இறை நேசரையும் அல்லான்னு சொல்ற அளவுக்கு மடையன் கிடையாது. சரியா? முட்டாள்தனமாக பேசக்கூடிய சில மடையர்கள் தான் என்ன பண்ணிடுறாங்க, தவறா திரிச்சு மக்களுக்கு மத்தியில பரவ விட்டுறாங்க. உண்மையில எல்லாம் ஒரு என்ன சொல்றது, தீனுடைய விளக்கமே இல்லாத ஒரு பாமர முஸ்லீமாக இருந்தா கூட அவருக்கு கூட தெரியும் இவர் மகான் தான், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய நேசர். அவ்வளவுதான். நல்லா தெளிவா விளங்கிதான் வச்சிருப்பாங்க. யாரும் அங்க போயிட்டு எந்த தர்காலும் என்ன பண்ணல, நெடுஞ்சான் கிடையாது அப்படியே விழுந்து வணங்கல, யாரும் அங்க ருக்கு சுஜூத் செய்யல, யாரும் தக்பீர் கட்டி தக்பீர் தஹ்ரீமா கட்டி என்ன பண்ணல, கிராத் ஓதி தொழுகல. சரியா? எந்த தர்காலையாவது அப்படி நடக்குதா? எந்த வலியுல்லா கூடிய தர்பார்லயாவது அப்படி நடக்குதா? இல்ல இல்ல. அப்படியே இல்லாதெல்லாம் அப்படியே பயங்கரமா கற்பனையில கட்டுக்கதை கட்டி ஊரெல்லாம் பரப்பி விட்டு இருக்கீங்க. நாளைக்கு அல்லாஹ் அஞ்சிக்கணும், மறுமையில கேள்வி கணக்கு இருக்குது. சரியா? நாங்கள் செய்வது தவறாக இருந்தால் அதற்குரிய கூலி எங்களுக்கு, நீங்கள் செய்வது தவறாக இருந்தால் அதற்குரிய கூலி உங்களுக்கு. சரியா? அதோட மௌனமா இருக்கிறது ரெண்டு தரப்புக்குமே என்னது, நல்லது. சரியா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில என்னது, வலிமார்கள் சொல்லப்படுறவங்க யாருதான்? அல்லாஹ்வுடைய நேசர்கள். அவர்களும் என்னது, நம்மை போன்ற மனிதர்களாக பிறந்து சாதாரண குடும்பத்திலிருந்து அரச குடும்பத்து வரைக்கும் சராசரி மக்களா வாழ்ந்த ஆண்கள் பெண்கள் தான். அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாரும் நிக்கா முடிச்சிருக்காங்க. ஒரு சிலரை தவிர, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர மீது எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, நிக்கா முடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி எல்லாம் 4 நிக்கா முடிச்சிருக்காங்க. சரியா? அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, நிக்காவும் முடிச்சு மனைவி மக்களோட குடும்பத்தோட வாழ்ந்திருக்காங்க, வியாபாரம் செஞ்சிருக்காங்க, அரசாட்சி செஞ்சிருக்காங்க. சரியா? இப்படி அவுலியாக்கள் மக்களோட மக்களா மனித வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் அல்லாஹ்வை தான் வணங்கியிருக்காங்க. தன்னை எங்கேயும் எந்த வழியில்லாம் வாழும் போது சரி, வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி, தன்னை இறைவன்னு சொல்லிக்கவே இல்லை. சரியா? தன்னை தான் அல்லான்னு எங்கேயுமே சொல்லிக்கல. சரியா? அப்போ அவங்களும் அல்லாஹ்வை தான் வணங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபியாக ஏற்றுக்கொண்டார்கள். சரியா? குர்ஆன் தான் அவங்களுக்கு வேதமாக இருக்குது. அப்ப அவர்களும் நம்மை போன்ற முஸ்லிம்கள் தான், முஃமின்கள் தான். ஆனால் நமக்கு சரி சமமானவர்கள் அல்ல. ஏன்? அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் எவ்வாறு வாழச் சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ, அது போல முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு, ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு, தன்னுடைய மனோ இச்சைகளை காலில் போட்டு மிதித்து அல்லாஹ்விற்காக மட்டுமே இந்த உலகில் வாழ்ந்து மரணித்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். சரியா? அப்ப அவங்களுடைய வாழ்நாள் நோக்கமே சொர்க்கம் இல்லை. சொர்க்கத்தை அடையணும்னு எந்த ஒரு வழியும் இல்லாம என்ன பண்ணல, வணக்க வழிபாடுல ஈடுபடல. சரியா? சொர்க்கம் அவர்களுக்கு 2ஆம் பட்சம். நரகத்துக்கு பயந்து அவங்க எந்த ஒரு பாவத்தை செய்யாம இல்லாம இல்லை. சரியா? அவங்க எந்த பாவமும் செய்யாம வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க நரகத்துக்கு பயந்துட்டா பாவம் செய்யாம இருந்தாங்க. அவங்களுக்கு நரகமும் ஒண்ணுதான், சொர்க்கமும் ஒண்ணுதான். ஏன்? அல்லாஹ் அவங்களுக்கு நரகம் தான் உனக்குன்னு சொன்னாலும் சந்தோஷமா ஆயிட்டு போயிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் வலியுல்லாவுடைய விருப்பமா இருக்கும். சரியா? அல்லாஹ் எதை விரும்புறானோ அதை அந்த வலியுல்லா மனப்பூர்வமா முகம் சுளிக்காம ஏத்துக்குவாரு. அதுதான் வலியுல்லாங்கிற விலாயத்துடைய தன்மை பெற்றவர். சரியா? அவர்களுக்கு தேவையெல்லாம் சொர்க்கம் அல்ல, நரகத்தை விட்டு பாதுகாப்பல்ல. அவர்களுக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய நேசமும் நெருக்கமும் பொருத்தமும். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தரிசனத்திலேயே இருக்கணும்னு தான் அவங்களுடைய இது. ஹதீஸ்கள்ல நிறைய இருக்கு, எடுத்து பாருங்களேன். புகாரில இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, திருமதியில் இருக்குது, எடுத்து இப்னு மாஜா, அபூதாவூத் எல்லாமே இருக்குது. எடுத்து பார்க்கணும் இல்ல? அதை தாண்டி இன்னும் எத்தனையோ இருக்குது ஹதீஸ்கள். எல்லா ஹதீஸ்களும் எடுத்து பாருங்க. ஹதீஸ்கள்லயே புகாரி ஷரீஃப்லயே ஒருத்தர் கமெண்ட்ல சொல்றாரு, அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதாமா. புகாரில மொத்தம் எத்தனை ஹதீஸ் தெரியுமா? 9000 சொச்சம் ஹதீஸ் கைப்பிரதி இருக்குது, எகிப்துல போய் பாருங்க. சரியா? இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டு நம்ம புழக்கத்துல வச்சிருக்க ஹதீஸ் எவ்வளவு தெரியுமா? 7000 சொச்சம் தான். மீதி 2000 எங்க? முழுக்க முழுக்க மாரிஃபத்துடைய ஞானம் சம்பந்தப்பட்ட கல்வி ஹதீஸ் மறைக்கப்பட்டிருக்கு, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. தெரியுமா? எத்தனை பேத்துக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கு, போய் எகிப்துல போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி புகாரிலே இப்படி என்ன பண்ணிருக்காங்க, இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குது. ஏன்? ஆட்சி அதிகாரங்கள் இன்னைக்கு இஸ்லாமியருடைய
நாடுகளா இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே யார்கிட்ட தான் இருக்குது? இது போன்ற வஹாபிகள் இடத்துல தான் இருக்குங்கிறது நான் சொல்ல தேவையில்லை. வரலாற்று ஆய்வாளர்கள், அவர்கள் மாற்று மத சகோதரர்கள், அவர்கள் தெளிவா சொல்றாங்க. இஸ்லாமிய நாடுகளா இருக்கக்கூடிய சில நாடுகள்ல வஹாபி கவர்மெண்ட் நடக்குதுன்னு அவங்களே சொல்றாங்க. அவங்க விளங்கி வச்சிருக்கிறது கூட நம்ம முஸ்லீம் சமுதாயம் விளங்காம தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி நமக்கு விளங்கும் வழிமார்களை பத்தி? சரியா? வழிமார்களை போய் யாரு என்ன பண்ண சொல்ல? போய் வணங்க சொல்லல. அப்படி வணங்குனா அது ஷிர்க்கு தான். சரியா? எந்த வழியுள்ளாவும் நான் தான் அல்லாஹ் என்ன வந்து வணங்குன்னு சொல்லல, நான் நபின்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தர்ஜாவை பத்தி அவங்களுடைய மாணவர் ஒரு தடவை கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, தோழர்கள், அதுல ஆக கடைசி தர்ஜால இருந்தாங்கல்ல, 1,24,000 சஹாபாக்கள்ல அந்த கடைசி தர்ஜா, அதான் கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்று இணைந்தார் இல்லையா, எந்த ஒரு அதிகமான விஷயங்கள் ஈடுபடாம கடைசி தர்ஜால் இருக்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த சகாபி, அவருடைய கால் தூசி அல்ல, அவருடைய வாகனம் எது? அவருடைய வாகனம் குதிரையோ ஒட்டகமோ கழுதையோ, அந்த வாகனத்தினுடைய கால் குழம்பில் பட்டு தெரிக்கக்கூடிய மண் துகள்கள், அந்த மண் துகளில் ஒரு துகள், அந்த ஒரு துகளை 400ஆக பங்கு வைத்தால் அந்த 400லே ஒரு பங்கு இருக்கும்ல, அதற்கு கூட நான் சமம் இல்லைன்னு குத்துபுல் அக்தா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிட்டு நான் ஒண்ணுமே இல்லைங்கிற வாழ்றவங்க தான் அவர் வலியுல்லாக்கள். போலியானவன் கள்ளஷேக் நிறைய இருக்கிறான், இல்லைன்னு சொல்லல. அவங்கள விமர்சனம் செய்யுங்க, அவங்கள நாங்களும் என்ன பண்றோம்? விமர்சிக்கத்தான் செய்யறோம். சரியா? நாங்க என்ன மத்தவங்க யாரு செய்றாங்களோ இல்லையோ, நான் தெளிவா சொல்லிட்டு தான் இருக்கேன் அல்லாஹ்வுடைய கிருபையில. சரியா? அப்போ இந்த போலிகள் மேல எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது, அவர்கள் மீது கோபமும் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏன்? இஸ்லாத்தினுடைய அதனுடைய மகத்துவத்தை களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். தர்காக்கள்ல மோசடிகள் நடக்குதானா? நடக்குது. அங்க இருக்கக்கூடியவங்க செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்க எந்த ஒரு வழியெல்லாம் என்ன பண்ணல, அது போல செய்யுங்கன்னு சொல்லல. அப்ப வலிமார்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ் தெளிவா ஹதீஸே குர்சியில சொல்லியிருக்கான். துருல் முக்தார் துருல் மன்சூர்லயும் இருக்கு கிதாப்ல, என்ன எடுத்து பார்த்துங்க. அதுவும் இட்டுக்கட்டுன்னு சொல்லி இட்டுக்கட்டுன்னு சொல்லுவீங்க, அது எங்களுக்கு தேவை. ஏன்னா குர்ஆன்லயே இந்த வஹாபிகள் யாருன்னு சொன்னா, குர்ஆன்லயே 21 ஆயத்து நீக்கப்பட வேண்டியதுன்னு பேசினவங்க இப்ப இல்ல, 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப அவங்களுக்குன்னு போட்டு கொடுத்த அந்த அஜெண்டாவை, அந்த ஒரு வழிமுறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உலகம் பூராவும் நிறைய கைக்கூலிகள், அவருடைய கைக்கூலிகள் மிகச்சிருக்காங்க. மக்களோட மக்களா தானும் சுன்னத் வல் ஜமாத் தான் சொல்லிக்கொண்டும் இன்னைக்கு நிறைய பேர் உருவாயிட்டாங்க. சரியா? அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வலிமார்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. வலிமார்லாம் என்னப்பா? ஆனா நீ யார்? நீ வலி உள்ள இல்லைன்னு சொல்லல. நீயும் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வை அடைந்தே தீரணும், அல்லாஹ்வுடைய நேசரான முயற்சிதான், நீயும் நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் வலியுல்லா ஆகியே தீரலாம், முடியும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நம்ம கத்துக் கொடுத்துருக்காங்க. எவன் என்னுடைய நேசரை இழிவுபடுத்துகிறானோ அவன் என்னுடன் போர் பிரகடனம் செய்து விட்டான். ஹதீஸே குர்சியில அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் இருக்குதே. எவன் என்னுடைய நேசருக்கு நோவினை தருகிறானோ அவனுக்கு எதிராக என் நேசருக்கு துணை புரியும் பொருட்டு சினம் கொண்ட சிங்கம் சீறுவது போல் நான் கோபம் வருகிறேன்னு இன்னொரு ஹதீஸே குர்சியில சொல்லப்பட்டிருக்குதே. சரியா? அப்போ பொதுமக்கள் நாம முஃமின்கள் முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம விளங்கிக்கணும். எந்த சூழ்நிலையும் வலியுள்ளாக்கல. நீங்க ஜியாரத்துக்கு போங்க, போகாதீங்க, அது உங்க இஷ்டம். சரியா? நானும் இப்ப ஜியாரத்துக்கு போயே ஆகணும்லாம் சொல்லல. ஆனா வலிமார்கள் விஷயத்துல தங்களுடைய நாவுகளை பேணிக்கணும். ஏன்னு சொன்னோம்னா, தவறான வார்த்தைகளை விட்டோம் சொன்னா இந்த 2 ஹதீஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிருவோமா, அல்லாஹ்வுடைய முசீபத் இறங்க ஆரம்பிச்சிருமா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயி அல்லாஹ்வுடைய முசீபத் இறங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? எங்க நமக்கு நிம்மதி கிடைக்கும்? உண்மையிலேயே நம்மளுடைய மனசாட்சி சொல்லுங்க, எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்குமா? உண்மையிலேயே முக்மின் ஒரு முக்மினாக வாழ்ந்து அவன் எப்படி நிம்மதியாக இருக்கணுமோ அப்படி ஒரு நிலையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலையை உலகம் ஃபுல்லா இருக்க முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இப்ப கொடுத்துருக்கானா? ஏன் நேசர்களை இழிவுபடுத்துறோம்? அல்லாஹ் கை விட்டுட்டான். அதுதானே உண்மை. உண்மையிலேயே இத்தனை அது இருக்கா, இது இருக்கா, அதுல இருக்கா, இதுல இருக்கா, அந்த ஆதாரம் இந்த ஆதாரம் சொல்றாங்கல்ல, அவரும் தொழுகிறாரு தானே, அவரும் அல்லாஹ் தானே வணங்குறாரு, காபாவை நோக்கி தானே கிப்லா, அவருக்கும் காபா தானே கிப்லா. அப்படி இருக்கும்போது அவரு தொழுது துவா செய்யற துவா உண்மையிலே கபூல் ஆயிட்டு தான் இருக்குதா? அவருடைய வாழ்க்கையில அவருடைய மனசுல பிரச்சனை, சிக்கல், துயரம், துன்பம் இல்லவே இல்லையா? யாரோ சொல்றாங்கன்னு அப்படியே கேட்டுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வன்மத்தை கக்கிடக்கூடாது. நம்ம அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்துருக்கான். ஈமான்லயே 2 வகை இருக்குது.
சரியா? தக்லீதுடைய ஈமான், இஃப்தியாருடைய ஈமான். தக்லீதுடைய ஈமான் அதாவது ஃபாலோ செய்யப்படக்கூடிய, பின்பற்றக்கூடிய, பின் தொடரக்கூடிய. நம் பெற்றோர்கள் முஃமினா இருந்தாங்க, அதனால நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஃபாலோ பண்றோம். இந்த ஈமான் கேள்விக்குரியது. அல்லாஹ்விடத்துல நாளை மறுமையில தான் தெரியும். ஆனா ஒவ்வொரு மனிதனும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பருவ வயதை அடைந்த பிறகு அவன் முக்கல்லவான பிறகு, அதாவது ஆக்கில் பாலிகாக இருக்கணும். அதாவது சுய அறிவுடனும் பருவமும் வந்திருந்தா அவன் பேர் முக்கல்லப். சரியா? அப்படி ஆயிட்டான்னு சொன்னா, 14-15 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவன் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில், சுய அறிவின் பேரில் இஸ்லாத்தை அறிந்து ஈமான் கொள்ளணும். அப்பதான் அது ஈமான். அந்த ஈமானுக்கு கிளைகள் 70க்கு மேல இருக்குது. ஈமானுக்கு ஷரத்துகள் 53 இருக்குது. சரியா? ஈமான் வகைகள் 2 இருக்குது. ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல்னு இருக்குது. சரியா? இன்னும் எவ்வளவோ இருக்குது. அப்போ இது ஒரு கரை காண முடியாத கடல் அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. இதன்படி முழுக்க அதுக்காகவே வாழ்ந்து, தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து, அல்லாஹ்வை காதலித்து, அல்லாஹ்வுடைய நேசர்களாக, காதலர்களாக வாழ்ந்தவர்கள் தான் அவுலியா. சரியா? அப்ப அது போல தர்காக்களுக்கு போறாங்க இல்லையா, போறவங்க அவங்க செய்யறது, ஏன்னா அவங்க சரியான வழிகாட்டுதல் இல்லை, அதனால அவங்க தப்பு செய்யறாங்க. நீங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இப்படிதான் நடந்துக்கணும்னு வழிகாட்டுங்களேன், அது இன்னும் நல்லா சிறப்பா இருக்கணும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும்ல. போங்க, அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, ஜியாரத் செய்யுங்க, அவங்களுக்கு குரான்ல இருக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஓதி ஹதியா செஞ்சுட்டு வாங்க. மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யறது தப்பாயிடும். நீங்க அவருடைய வசீல், அவரின் பொருட்டால் எனக்கு இதை குழுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அல்லாஹ் இடத்துல துவா இப்படி செய்யுங்க, அவர்கிட்ட நேரடியா கேட்காதீங்க, இப்படி சொல்லுங்களேன். யாரு வேண்டான்னா, அதை விட்டுட்டு கண்மூடித்தனமா எவனோ ஒருத்தன் சொன்னான்ட்டு அவன் பெட்டியா வாங்கிட்டு சொல்றான். நாளைக்கு அவனுக்கு மறுமையை பத்தி கவலை இல்லை. நம் சகோதர சகோதரிகள் தெளிவா இருக்கணுமா இல்லையா? நாளைக்கு நம்மளுடைய மறுமை முக்கியமா இல்லையா? நம்முடைய கபருல எந்த ஒரு நமக்கு போதிச்சவன் என்ன பண்ண போறது இல்ல, கூட இருந்து நம்மளை காப்பாத்த போறது இல்ல. அல்லாஹ் இருந்து அந்த கபருடைய அதாபிலிருந்து இருந்து எவனும் காப்பாத்த போறது இல்ல. நான் உட்பட என்னையும் சேர்த்தான். அவருடைய கபருக்கும் அவருடைய மறுமைக்கும் அவரவர் தான் பொறுப்பு. அந்த தெளிவு நம்ம கிட்ட இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த தெளிவோட நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சாதான் என்ன கெட்டு போயிடும் அதுல. ஏன் பார்க்கும் போதே, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஆகாத மனைவி கைப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம். அப்படியே பார்த்தா அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நிதானமா அந்த தரப்புல என்னதான் இருக்கு, அவங்க என்னதான் சொல்ல வராங்க, ஏன்னா சொல்ல தெரியல. இல்முலயே இல்முன்னு ஒண்ணு இருக்குது, அது அறிவு. கல்வி, ஞானம், அறிவு. அது ஞானம் இல்லை, கல்வி. சரியா? கல்விங்க சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம். ஹிக்மத்துங்கிறது ஞானம். சரியா? இப்ப இல்முடையவங்க எல்லாருக்குமே ஹிக்மத் இருக்குமானா இருக்காது. இது உலமாக்களுக்கு நிறைய தெரியும், கற்றறிந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்ப அப்படி இருக்கும்போது அடுத்து ஃபஹ்ம், தஃஹீம்னு 2 இருக்குது. ஃபஹ்ம்னா என்ன? விளக்கம். அந்த இல்மு மூலமா கிடைக்கக்கூடிய விளக்கம். ஒருத்தருக்கு கத்துக்குவாரு, கல்வி கற்பார், கல்வி கற்று அது நல்லா விளங்கி இருப்பார் பத்தியா, அதுதான் ஃபஹ்முடைய தன்மை. இது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும் தானே, கல்வி நம்ம 40 மாணவர் இதில் இருக்கணும், ஒரு ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கோம்னா டீச்சர் நடத்துறது நமக்கு என்ன ஆகும், சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது இல்லையா? சிலருக்கு நல்லா விளங்கிருது இல்ல, தான் அளவுக்கு நல்லா விளங்கி இருப்பாரு. சிலருக்கு புரிஞ்சு, அவன் நண்பரா இருப்பான், புரிஞ்சிருக்காது, அவனுக்கு நாம சொல்லுவோம். கரெக்டா? இதுக்கு பேரு ஃபஹ்ம். இது இல்ம் இல்ல, இல்முடைய அடுத்த கிரேடு ஃபஹ்ம், விளக்கம், விளங்கக்கூடியது. இப்போ கல்வி இருக்கு, பொதுவா தான் போதிக்கப்படுது, ஆனா அதுல விளக்கமுடையவர்களுக்கு தான் விளங்கிக்கிட்டாரு, விளக்கம் இல்லாதவருக்கு விளங்க முடியல. இப்போ இந்த விளங்கின ஒரு 4 பேர் இருக்காங்க, அதுல 3 பேத்துக்கு தான் தெளிவா விளங்கி இருப்பாங்க, தான் என்னவோ பிரசன்ட் பண்ண முடியும் எக்ஸாம்ல, ஆனா பிறருக்கு போதிக்க தெரியாது, பிறருக்கு சொல்ல வராது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தஃஹீம். பிறருக்கும் புரியும்படி சொல்லக்கூடிய ஆற்றல், அந்த தன்மை, அந்த தன்மைக்கு பெயர், அந்த விளக்கத்துக்கு பெயர் தஃஹீம். இந்த ஆற்றல், அந்த ஆற்றல் அல்லாஹ் ஒரு சிலருக்கு தான் கொடுத்திருப்பான். ஏன், உங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலையும் கல்லூரி வாழ்க்கையிலையும் சில ஸ்டாஃப் வந்திருப்பாங்க, அவங்க உண்மையில நல்ல கிரேட் PhD எல்லாம் பண்ணிருப்பாங்க, ஆனா நடத்துறது ஒரு மண்ணு நமக்கு புரியாம இருந்திருக்கும். பின்னாடி எவ்வளவோ குழம்பி இருப்போமா இல்லையா, டியூஷன் எல்லாம் போயிருப்போமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க, இப்ப எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகும். புரியுதா? அப்போ நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ட்டு அப்படியே என்னன்னே பார்க்காம மூடிடக்கூடாது. எதுக, நம்மளுடைய அறிவு மூடப்பட்டுரும். சரியா? நம்மளுடைய அறிவின் வாயில் மூடப்பட்டுரும். நம்ம சிந்திக்கணும். நமக்கு அல்லாஹ் நீ சிந்திச்சியான்னு தான் கேட்பான். அடுத்தவன் சொன்னது அப்படியே கேட்டு வராதுன்னு தான் சொல்லுவேன். நான் சொல்றது நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வாங்கி உட்காந்து சிந்திங்க. சரியா இருந்தா
உங்களுடைய சிந்தனையின் மூலமா உங்களுடைய அறிவு தெளிவு பெற்று உங்களுக்கு அந்த ஞானம் கிடைத்த அந்த அறிவு கிடைச்சதுன்னு சொன்னா அந்த விளக்கம் கிடைச்சுன்னு சொன்னா விருப்பம் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, அல்லாஹ் அடையணும்னு அடைஞ்சுக்குங்க. இல்லையா விருப்பம் இல்லையா, அது உங்களுக்கு எதுவும் தோணலையா விட்டுருங்க. இல்ல எதுவுமே புரியலையா சரி ஏதோ என்ன பண்றாரு ஒரு கிறுக்கனுடைய உளறல்கள் நினைச்சிட்டு போயிட்டே இருங்க, தப்பில்லை. நான் யாரையும் அதுக்காக கோவிச்சுக்கோம் இல்லையே. சரியா? அப்போ அல்லாஹ் என்னுடைய சிற்றறிவுக்கு அவன் அருள் பிச்சையாக எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறிதளவு சொற்பத்திலும் சொற்பமான அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த அந்த செய்திகளை என்னுடைய மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது மக்களுக்கும் 4 பேருக்கு போய் சேர்றதுல பலன் கிடைக்கணும். மாணவர்களுடைய விருப்பத்திற்காக பதிவேற்றம் நடக்குது. விருப்பம் இருந்தா பாருங்க, இல்லாட்டி ஒன்றும் தேவையில்லை. சரியா? ஏன்னா அல்லாஹ் யாருக்கு நசீபில் வச்சிருக்கானோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். சரியா? ஏன்னா மனசு வலிக்குது. இன்னைக்கு சமூகத்துல ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக இஸ்லாமியர்கள் தான் நான் சொல்றேன், ஈமான் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் தெரியறது இல்ல. தான் கேள்வி கேட்டா அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, கேள்வி கேட்கறதுனால அறிவாளி எல்லாம் கிடையாது. ஆனா நல்ல கேள்வி கல்வியில் பாதின்னு ஹதீஸ் இருக்கு. கேள்வி கேட்கலாம், ஆனா குதர்க்கமான கேள்வி கேட்காதீங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஹதீஸ்ல இருக்குல்ல. இப்படிதான் முந்தைய நபிமார்களிடத்துல அவருடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான குதர்க்கமான கேள்விகள் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அவங்க மேல கோவப்பட்டோன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது. அப்ப நீங்க கேள்வியே கேட்க வேணாம்னு உங்களை என்ன பண்ணல, கட்டாயப்படுத்தல. எங்கிட்ட உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னால முடியும்னா ஏன் உங்களால முடியாதா? நீங்க அந்த பதிலை தேடுங்களேன் உங்களுக்குள்ள. நான் ஒரு சிறு தீப்பொறியத்தான் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள போட முடியும். அதை வச்சு நீங்க தான் என்ன ஆயிக்கணும், உங்களுடைய அறிவை நீங்க தெளிவுபடுத்தி அதன் மூலமாக அதிகப்படுத்திக்கணும். இல்ல அதுல ஒண்ணுமே இல்லை உளறல் அப்படின்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இந்த வலிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க? பற்றற்ற தன்மையில வாழ்ந்தாங்க. இந்த துனியால பற்றற்ற தன்மையில வாழ்ந்தாங்க. வலியுல்லா அப்படின்னா சுருக்கமா முடிச்சுட்டு போயிடுறேன். வலியுல்லா அப்படின்னு சொன்னா என்ன? வலின்னு சொல்றோம்ல, வலின்னா என்ன? இறை நேசர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வமையுளில் ஃபலன் தஜிதலகு வலியம் முர்ஷிதா. அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்வான்ல, அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ அவருக்கு நேர் வழி காட்டக்கூடிய எந்த ஒரு வலிய முர்ஷிதா, அது நண்பனையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கும். சரி, அது சம்பந்தமா தனியாவே பயன் இருக்குது, பாடம் இருக்கு, பாத்துக்கலாம். ஏன்னா அது பேசினா அதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிடும். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வலி நேசர்கள் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். அப்படி இல்லாத ஒண்ணா இருந்தா, வலியின் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான்? சொல்லியிருக்கான்ல குர்ஆன்ல. அப்ப வலியின் யாரும் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப சிலர் கமெண்ட் சொல்றாங்க, வலி இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியாத போது நாங்க எப்படி என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட நம்ம நோவினை செஞ்சா அல்லாஹ் எப்படி எங்களுக்கு நாங்க தெரியாம தான் செஞ்சிருப்போம், அதனால அல்லாஹ் எங்க தண்டிக்காம விட்டுருமா? அல்லாஹ் தெளிவா ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களா இருந்தா அறிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கான். தப்பிக்கலாம் முடியாது. சும்மா பேசணும்னா விதண்டாவாதம் எவ்வளவு வேணாலும் பேசலாம். விதண்டாவாதம் பேசுவதற்கு ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அல்லாஹ் அனுமதிக்கல. விதண்டாவாதம் அவங்ககிட்ட யாராவது பேசினா அவங்ககிட்ட சலாம் சொல்லிட்டு மௌனமாயிருன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சிருக்கான். அவங்களுடைய கால் தூசி கூட பொறுமானம் இல்லாத நாம் எப்படி விதண்டாவாதம் செய்ய முடியும்? எங்களுடைய வாய்களை நாங்க மௌனமாக்கிறது தான் எங்களுக்கு சிறந்தது. ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளை. சரியா? சரி, ஹைர். அதுக்காக என்னுடைய மாணவர்களுக்கு நான் போதிக்காம இருக்க முடியாது இல்லையா? ஹைர். இப்போ வலி அப்படின்னா நேசர்னு அர்த்தம் இருக்குன்னு சொன்னா, தோழர்னு அர்த்தம் இருக்குது, நண்பர்னு அர்த்தம் இருக்குது. சரியா? அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்னு அர்த்தம் இருக்குது, வழிகாட்டின்னு அர்த்தம் இருக்குது. இப்படி நிறைய வார்த்தை அந்த அரபு வார்த்தைக்கு இருக்குது. அதிகாரம் வழங்கப்பட்டவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வழிங்கிற வார்த்தைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டவர். யாரால? அல்லாஹ்வால் அதிகாரம் வழங்கப்பட்டவர். எதன் மீது? அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அவனுடைய பூமியிலே அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு நாடி இருக்கானோ அந்த அளவுக்கு அந்தந்த விஷயங்கள அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அதுதான் அதிகாரம் வழங்கப்பட்டவர் தான் வலியுல்லா. என்னங்க அதிகாரம் வழங்கப்படுற? பெண்ணுக்கு நிக்கா முடிக்கணும்னா 2 சாட்சி வேணும். சரியா? ஆணுக்கு ஒரு சாட்சி, பெண்ணுக்கு ஒரு சாட்சி. அடுத்து பெண்ணுக்கு யார் இருக்கணும்? வலி யாரு? தந்தை தானே பெண்ணுக்கு வலி. ஹதீஸ் இருக்குல்ல, வலி இல்லைன்னா கார்டியன், வக்கீல் இருக்கணும் இல்ல. அப்புறம் ஹத்தீப், குத்துபா ஓதக்கூடிய ஹத்தீப் ஒருத்தர் இருக்கணும், அந்த இமாம். அடுத்து கணவன் மனைவி ஆக போற அந்த மணமகனும். இப்ப மணமகளுடைய தந்தை தான் மணமகளுக்கு, மணப்பெண்ணுக்கு வலி.
இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே, எல்லா அக்கீதால் இருக்கக்கூடியவங்களும் இப்படி தானே பண்றீங்க. அப்ப வலின்னு தெரியும் தானே, ஹதீஸ்ல இருக்குல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மணப்பெண்ணின் நேசர்னு அர்த்தம். தந்தை நேசத்திற்குரியவர் தான், இல்லைன்னு இல்ல. அர்த்தம் என்ன? அந்த மணப்பெண்ணால் தனக்குரிய கணவனை தேர்ந்தெடுத்து தனக்கு நிகா செய்து வைக்க தான் மனம் உவந்து முழு மனதாக தந்தைக்கு அதற்கான அதிகாரத்தை அந்த மணமகள், அதாவது அவருடைய மகள் வழங்குகின்றாள். வழங்கிவிட்டால் அந்த மகளுடைய கணவனை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை முழுமையாக மகளிடமிருந்து பெற்றவர், அதிகாரம் பெற்றவர். அதுதான் வழி. அதனாலதான் தந்தை வழி. சரியா? அப்போ அல்லாஹுடைய வழின்னா அல்லாஹ்வால் அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் இந்த பூமியில். சரியா? அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழி இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அது பெரிய வரலாறா போகணும். அவங்களுக்கு கராமத்து நடக்கலையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றியா? அவங்களுடைய மெஹராபுகள்ல காலம் தவறி, அதாவது பருவமே இல்லாத, சீசனே இல்லாத நேரங்கள்ல வகை வகையான பழங்கள் வரலையா? அதை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல தனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்கலையா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கலையா? இருக்குதானே, தேடுனா தானே கிடைக்கும். சூரத்து நம்ல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், தனித்தனியா பேச வேண்டிய டாபிக் இதெல்லாம். சூரத்து நம்ல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீஸ் அம்மையாருடைய அந்த சிம்மாசனத்தை எடுத்து வர சொல்லும் போது அந்த இஃப்ரீதுங்கிற ஜின்னுடைய தலைவன் கேட்கும்போது, நீங்க இந்த சபையை விட்டு எந்திக்கிறதுல கொண்டாடுறேன்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு இன்னும் ஸ்பீடா வேணும்னு கேட்கும்போது, அந்த அவையில் இருந்த வேத ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், வேத ஞானம், வேதத்திலிருந்து ஞானம் கொடுக்கப்பட்டவர் தான் அங்க அல்லாவே சொல்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்னு சொல்றான், வேதத்திலிருந்து ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர். வலியுள்ளா தானே. என்ன சொன்னாங்க? நீங்க கண்மூடி திறப்பதற்கு கொண்டு வருகிறேன்னு சொன்னாங்க. சொல்லி வாய மூடல அந்த இடத்துல இருந்துச்சு இல்ல. அப்பதானே சுலைமான் கேட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்ல, இருந்தாலும் கேட்டாங்கல்ல, இது எப்படி சாத்தியம்? அப்பதானே சொன்னாங்க, ஹாதா மின் ஃபலுலி ரப்பி. எல்லாரும் நீ வாகனத்துல வீட்டுல எல்லாம் எழுதி ஒட்டி வச்சிருக்கிறோம். இது என் இறைவன் அருட்கொடைகளில் ஒன்று. அல்லாஹ் எனக்கு செஞ்ச அருட்கொடைகள் எத்தனையோ இருக்கு, அதுல இது ஒன்று. அதோட பாதியில கட் பண்ணி ஒட்ட வச்சிருக்கேன். மீதி என்ன? அடுத்த வார்த்தை, லி யபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். ஹாதா மின் ஃபலுலி ரப்பி லி யபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அதாவது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருட்கொடைகளில் இது ஒரு அருட்கொடையாகும். லி யபுலுவனி, இந்த அருட்கொடை எதுக்கு? என்னை சோதிப்பதற்காக வேண்டி என் ரப்பு எனக்கு கொடுத்த அருட்கொடை. இந்த திறமையெல்லாம், இந்த கராமத்தெல்லாம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறான், பெருமை அடிக்கிறதுக்கு கொடுக்கலன்னு அவர் சொல்றாரு. சோதிக்கிறதுக்கு. லி யபுலுவனி அஷ்குர். என்ன சோதனை? அஷ்குர், நான் நன்றியுடைய அடியானாக இருப்பேனா, அம் அல்லது அக்ஃபுர், மாறு செய்யக்கூடிய அடியானாக இருப்பேனா என்று அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக கொடுத்த அருட்கொடைகளில் இது ஒன்று. சொல்லிக்கிட்டே போனா எவ்வளவோ. சரியா? ஏற்போருக்கு ஒன்று போதும், ஏற்காதவருக்கு ஏகமா சொன்னாலும் வீண் தானே. சரி, ஹைர். என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு போதிக்கக்கூடிய இந்த இல்ம் அல்லாஹ் யாருக்கு நசீப் இருக்குதோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய நேசர்களாக, அவனுடைய நேசத்திற்கு முழு தகுதி உள்ளவர்களாக, முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கே சொந்தமான அஹ்லுல்லாக்களாக. அஹ்லுல்லான்னு குர்ஆன்ல இருக்குல்ல, ஹதீஸ்ல இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் தஃப்சீரா பேசினா அல்லாஹ் குடும்பம் இருக்குன்னு அர்த்தமாகும் இல்ல. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட அஹ்லுல்லாக்களாக, முகர்ரபீன்களாக, அல்லாஹுடைய அவுலியாக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும், நம்முடைய மனைவி மக்களையும், நம்முடைய குடும்பத்தினரையும், நம்முடைய சந்ததிகளையும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.